ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீட்லேயே ஒரு ஈஸியான ரெமடி, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகள், அப்புறம் முகத்தில் படிஞ்சிருக்கும் இந்த கருப்பான கரைகள், இந்த மாதிரி உள்ள கரைகளை ஈஸியாக எப்படி நீக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பைக்கில் சுற்றும் போது, பஸ்ஸில் வெளியில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் மூஞ்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொல்யூஷன் டர்ட்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி ஈஸியாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முதல்ல தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கேர்டு. வீட்டில் செஞ்ச கேர்டாக கூட இருக்கலாம், எந்த கேர்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த கேர்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கேர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் முகத்துக்குள்ளே போர்ஸுக்குள்ளே போயிட்டு உங்கள் முகத்துக்கு பொலிவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல கலரையும் கொடுக்க உதவும். ஸோ ரெண்டாவதாக தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர். ஸோ காஃபி பவுடர் ₹1 ₹2 பேக்கெட் நீங்கள் எதுவாக இருந்தாலும், இல்லை வீட்டில் வேறு எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா இவ்வளோ போட்டால் போதும். காஃபி பவுடரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகத்துக்குள்ளே போர்ஸுக்குள்ளே சென்று பிளாக் சார்கோல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வேலை செய்யும். மேக்ஸிமம் நீங்கள் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த காஃபி பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ அது ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முகத்துக்குள்ளே போர்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு உள்ளே இருக்கிற டர்ட் பொல்யூஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வெளியில் நீக்கிறதுக்கு ரொம்ப உதவும். ஸோ மூணாவதாக தேவைப்படுற பொருள் வீட்லேயே இருக்கும் லெமன். லெமனில் பார்த்திங்கன்னா இந்த லெமன் எவ்வளோ புளியணும்னு பார்த்தீங்கன்னா, அரை லெமனை அப்படியே கொஞ்சம் ஒரு பாதி புளிஞ்சிக்கோங்க. புளிஞ்சிக்கிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ லெமனில் வைட்டமின் சி இருக்குது, ப்ளஸ் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ உங்கள் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள், அப்புறம் பிளாக் ஹெட்ஸு எல்லாமே இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும். ஆக்னி, பிம்பிள்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் போர்ஸ்குள்ளே சென்று தேவையில்லாத அன்வான்ட் விஷயத்தை கிளியர் பண்ணோம். ஃபேஸை பொலிவாக வச்சுக்கிறதுக்கு தான் லெமன். ஸோ இந்த மூணுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு க்ரீம் பேஸ்ட் வடிவத்தில் கிடைச்சிரும். இதை நீங்கள் எடுத்து உங்கள் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி நீங்கள் மசாஜ் நல்லா ஒரு 7 to 8 minutes, மேக்ஸிமம் 10 minutes கீழேருந்து மேலே அப்படியே ஃபேஸில் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். அதாவது போர்ஸுக்குள்ளே போகணும். எப்படி நீங்கள் ரிவர்ஸில் பண்ணும்போது போர்ஸுக்குள்ளே சென்று நீங்கள் ஒரு 1/2 hour கழித்து நார்மல் வாட்டர் ஆர் கோல்டு வாட்டரில் நீங்கள் இதை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அன்வான்டான தேவையில்லாத அந்த கரும்புள்ளிகள், அப்புறம் அந்த படிஞ்சிருக்கிற கருப்பு கரைகள் எல்லாமே நீங்கிடும். தடவையிலேருந்து இங்கே நல்லா ரிசல்ட் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் இதை ஒரு 2-3 times தொடர்ந்து பண்ணும்போது முற்றிலுமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெமெடி ரொம்ப ஈஸியான ரெமெடி. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக புதுசாக இருக்கிறவங்களாம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.